அன்பர்களே, முதுமொழிகள் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டது ஏராளமாக உள்ளது. அவற்றுள் சிலவற்றிற்கு நேரடி விளக்கல் கிடைத்துவிடும். இன்னும் பல பழமொழி முதுமொழிகளுக்கு விடை தெரிவதில்லை. ஊடுருவி உள்ளே சென்றால்தான் ரகசியம் கண்டறிய முடியும். அந்த வகையில் ஒன்று நதிமூலம் ரிஷிமூலம் தேட முடியாது என்பதுதான். இதை இந்த பதிவில் சற்று விளக்க முயற்சி செய்கிறேன். தொடருங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோன்மா. வணக்கம் அன்புடையோர்களே. ரிஷி மூலம் அறிந்து கொள்ள முடியாது. நதி மூலம் ரிஷி மூலம் தேடாதே, அது தேவ ரகசியம் என்று நமது முன்னோர்கள் ஏன் சொன்னார்கள்? கண்டுபிடிக்கும் திறமை இல்லாமல் போய்விட்டதா? இன்றைய ஜன சமுதாயம் கணினி கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறது. கடந்த புராண காலகட்டத்தில வாழ்ந்த நம் ரிஷிகள், ஞான புருஷர்கள், வேதம் படித்த பண்டித மேதைமார்கள், இவர்களது அறிவு, திறமை, ஆற்றல், ஞானம் போன்றவற்றில் ஒரு விழுக்காடு கூட இன்றைய மனிதனுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை என்பதே உண்மை. சரி, ரிஷி மூலம் ஏன் அறிய முடியாது? அது ஒருவர் பிறந்த கோத்திரம் GOTHRAM தானே. இதை சுலபமாக சொல்லிவிடலாமே. வசிஷ்ட கோத்திரம், கௌண்டின்ய கோத்திரம், பரத்வாஜ கோத்திரம், காச்யப கோத்திரம், ஆத்ரேய கோத்திரம் என்று சொல்லிவிடலாமே. ஆம், அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனால் ஒருவர் எந்த ரிஷியினரதும் நேரடி சந்ததியாக இருக்க முடியாது. அனைத்து மானுட ஜன்மங்களும் ஏதோ ஒரு ரிஷிமகானின் சீடர் வழி தோன்றல்களாகத்தான் இருப்பார்கள் என்பது தான் உண்மை. ஒரு உதாரணம், ஒருவர் வசிஷ்ட கோத்திரம் என்று இருக்கிறார். அவர் வசிஷ்டரின் நேரடி வாரிசா என்றால் அது முற்றிலும் தவறானதே. வசிஷ்டரின் புத்திரர் சக்தி, அவரது குமாரர் ரிஷி பராசரர், அவரது பிள்ளை ஸ்ரீவேத வியாசர், இவரது மகனாக தோன்றியவர் ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி, அவதூத மகா ஞானி. இவர் திருமண் செய்து கொள்ளவில்லை, எந்த ஸ்திரீயுடனும் தொடர்பு வைத்து கொள்ளவில்லை. பிறகு எப்படி இன்று நம் தேசத்திலும் வெளி நாடுகளிலும் வாழும் லட்சக்கணக்கானவர்கள் தங்களை வசிஷ்ட கோத்திரம் என்று சொல்லிக்கொள்ள முடிகிறது? அன்பர்களே, நான் கோத்திரம் என்ற தலைப்பில் 2 பதிவுகள் போட்டிருக்கிறேன். அதாவது, சுகபிரம்ம ரிஷிக்கு சீடர்கள் பலர் இருப்பார்கள். அவர்களுடன் பத்தினியரும் கூடவே வந்து குரு தேவருடன் இணைந்து விடுவார்கள். இப்படி சேர்ந்த எல்லா சீடர்களும் குருதேவரின் கோத்திரத்தில் இணைந்து விடுவார்கள். இவர்களுக்கு பிறக்கும் புத்திரர்கள், சந்ததிகள் யாவரும் வசிஷ்ட கோத்திரம் என்றுதான் விங்குவார்கள். சீடர்களது உண்மையான சுயமூல கோத்திரம் என்னவென்பதை யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. இதை ஒருபோதும் வெளியிட மாட்டார்கள், சொல்லவும் முடியாது. இது தேவ ரகசியம். இதுதான் ரிஷி மூலம் காண முடியாது என்று சொல்லப்படுவது. அறிந்து கொள்ள முடியாது. இதை ஒருபோதும் வெளியிட மாட்டார்கள், சொல்லவும் முடியாது. இது தேவ ரகசியம். இதுதான் ரிஷி மூலம் காண முடியாது என்று சொல்லப்படுவது. அறிந்து கொள்ள முடியாதது தேடாதே என்று நம் கடந்த கால ரிஷிமார்கள், பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது குறிப்பாக பிறவிக்கடனான தேவகடன், பித்ரு கடன், ரிஷிகடன் என்ற 3 கடன்களில் ரிஷி கடனை தீர்த்திட இது உபயோகப்படுத்தப்படுகிறது. சென்ற பதிவில் வாய்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் போனபடியால் இது வாய்ஸ் எடிட் செய்யப்பட்ட பதிவு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.